Hi, Chala Vanakkam. This is Maka exercise 3.5 lama fourth sum cos 5 theta equal to 16 into cos power 5 theta minus 20 into cos cube theta plus 5 into cos theta என நிரூபின்னு சொல்லிட்டாங்க. நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன், cos 5 தீட்டாவை எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா cos 3 தீட்டா ஃபார்முலா தெரியும், cos 2 தீட்டா ஃபார்முலா. அது ஃபார்முலாலாம் கிடையாது சாமி, cos a plus b அதில் தான் எல்லாத்தையும் வர வச்சுது. நான் முதல் கணக்குலேருந்து சொல்லிட்டு தான் வரேன். ஸோ cos 3 தீட்டா ப்ளஸ் 2 தீட்டா, ஓகேவா? இதை பிரித்து எழுதணும் அப்படின்னு சொன்னால் காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவா? ஸோ காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி மைனஸ், இது மாறாமல் வந்தால் குறி மாறிடணும், சைன் ஏ இன்ட்டு சைன் பி ஈக்குவல் டு, எனக்கு காஸ் 3 தீட்டா ஃபார்முலா தெரியும், சைன் 2 தீட்டா ஃபார்முலா காஸ் 2 தீட்டா ஃபார்முலா தெரியும். அதே மாதிரி தான் சைன் 3 தீட்டாவுக்கு ஒன்று இருக்குது. அதையும் எதில் அந்த வர வைக்கணும், சைன் ஆஃப் ஒரு 2 தீட்டா கூட ஒரு தீட்டாவை சேர்த்தா என்ன வரும், சைன் கூட இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். இது ஒன்றும் நான் உங்களுக்கு சொல்லாமல் இருக்கேன், இதை சொல்லிடுறேன். இப்போ எல்லாத்தையும் எந்த வடிவத்தில் வர வைக்கணும், காஸ் வடிவத்தில் தான் நம்ம வர வைக்கணும். ஓகே சாமி, அப்போ காஸ் இதுக்கு ஃபார்முலா தெரியும், இது நான் போட்டுட்ட சாமி. முதல் கணக்கு, ரெண்டாவது கணக்கு, மூணாவது கணக்கு சொல்லியாச்சு. இது சொல்லிட்டேன், இதுவும் சொல்லிட்டேன். இது சைன் 3 தீட்டா எப்படி போடலாமா, சைன் 3 தீட்டாவை எப்படி எழுதலாம், நம்ம சைன் 2 தீட்டா ப்ளஸ் 1 தீட்டான்னு எழுதலாம். சைன் 2 தீட்டா சைன் ஏ ப்ளஸ் பியா, அப்போ சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. இப்போ சைன் 2 தீட்டா எப்படி சொன்னேன், ரெண்டு தூக்கி வந்து முன்னாடி போட்டுங்க, 2 இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு இந்த காஸ் தீட்டா ப்ளஸ் இதை காஸ் 2 தீட்டாவை எழுதலாம், 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இன்ட்டு சைன் தீட்டான்னு எழுதலாம். இப்போ பாருங்கள், இது ப்ளஸுக்கு முன்னாடி இதோ ஒரு உறுப்பு, இதோ ஒரு உறுப்பு ஃபுல்லாக தான். அப்போ சைன் தீட்டாவை பொதுவாக எடுக்கிறேன். இல்லை அப்படின்னா இதை பிரிக்கலாம் கூட, 2 இன்ட்டு காசையும் பெருக்குன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இது என்ன வரும், சைன் தீட்டா. சைன் தீட்டா பொதுவாக வெளியே எடுத்துறேன் நான் நாத்துக்கு, ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இன்ட்டு சைன் தீட்டா. இதை சைன் வடிவத்தில் எழுதணும்னு சொன்னால் காஸ் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எழுதலாம், காஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 2 இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ ஒரு காஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 1 மைனஸ் 1 சைன் ஸ்கொயர்னால் ரெண்டு காஸ் ஸ்கொயர் பதிலாக எழுதலாம், 2 இன்ட்டு 2 சைன் எழுதலாம். அதான் தெரிஞ்சுக்கணும் சாமி, 2 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இங்கே ஓகே, ப்ளஸ் இதையும் நம்ம எந்த வடிவத்தில் எழுதணும் சாமி, இல்லைனா இதை சைன் வடிவத்தில் எழுதணும். என்ன பண்ணலாம், 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா, 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே போடுங்க, 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே இதை விட்டுறேன், இன்ட்டு பொதுவாக என்ன இருக்குது, சைன் தீட்டா இருக்குது. மொத்த உறுப்புகள் இது ரெண்டும், 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 3 மைனஸ் 2 சேர்த்தா மைனஸ் 4 சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இங்கே என்ன இருக்குது சாமி, சைன் தீட்டான்னு இருக்கும். ஃபார்முலாவுக்கு பாருங்கள், இங்கே வந்துட்டேன். இப்போ சைன் தீட்டா உள்ளே எடுத்து பிறகு என்னதும் 3 சைன் தீட்டா மைனஸ் 4 இன்ட்டு சைன் ஸ்கொயரி சைனை பெருக்குனா சைன் க்யூப் தீட்டா. நம்ம காஸ் 3 தீட்டா எப்படி வந்துச்சு, 4 இன்ட்டு காஸ் க்யூப் தீட்டா மைனஸ் 3 காஸ் தீட்டான்னு வந்துச்சு இல்லையா, அப்படியே உல்ட்டாவாக வருது, வேறு ஒன்றும் இல்லை. சரியா சாமி? இப்போது இங்கே போகிறோம், காஸ் 3 தீட்டாவுக்குன்னா இதெல்லாம் பாருங்கள், எல்லா வடிவமே காசு வடிவமாக இருக்குது. அப்போ காசு வடிவத்தில் எதுனா 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இன்ட்டு 2 உறுப்பாக இருக்குது, ப்ராக்கெட் போகிற இன்ட்டுக்கு பதிலாக இன்ட்டு காஸ் 2 தீட்டாவுன்னா எழுதலாம், அதே காஸ் 3 தீட்டாவுன்னா எழுதலாம்னா, சரி இது இங்கே வந்துடுச்சு சாமி, நான் காஸ் 3 தீட்டாவுக்கு எழுதுறேன், 4 இன்ட்டு காஸ் க்யூப் தீட்டா மைனஸ் 3 இன்ட்டு காஸ் தீட்டா. போன கணக்கில் சொன்ன ஞாபகம் இருக்க பாரு சாமி, இதோ 4 இன்ட்டு காஸ் க்யூப் தீட்டா மைனஸ் 3 இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகே, மைனஸ் இது இன்ட்டுனாலும் ஒன்று தானே சாமி, நான் மாற்றி போட்டிருக்கேன். மைனஸ் இப்போ தான் 3 இன்ட்டு சைன் இன்ட்டு 3 தீட்டா பார்த்தோம், அப்படியே இது உல்ட்டாவாக வருது இல்லையா, காஸ் க்யூபுக்கு என்ன போட்டோமோ அது அப்படியே காஸ் 3 தீட்டாவுக்கு என்ன போட்டோமோ அது உல்ட்டா போடுங்க.
3 into sin theta minus 4 into sin cube theta into sin 2 theta ஃபார்ம் என்னது காஸ் வடிவத்தில் வரணுமே. சரி காஸ் வடிவத்தில் ஒன்றா 2 into sin theta into cos theta தான். சரி பார்க்கலாம், இதெல்லாம் பெருக்கும் போது கிடைக்கும்ல காஸ் ஸ்கொயர், அதை சைன் ஸ்கொயர் அதை பெருக்கலாம். இப்போது எடுத்து பெருக்கலாம் சாமி. இது எடுத்து பெருக்குறங்க, இது எடுத்து பெருக்குங்க. 4 2 8 காசின் அடுக்கு 2 காசின் அடுக்கு 3 பெருக்குனா காசின் அடுக்கு 5. அடிமானங்கள் ஒரே மாதிரி இருந்தால் நடுவில் பெருக்கல் வந்துச்சுன்னா அடுக்குகள் என்ன பண்ணிக்கணும் சாமி, நடுவில் பெருக்கும் போது கூட்டிக்கணும். காஸ் பவர் 5 தீட்டா மைனஸ் 3 2 6 காஸ் ஸ்கொயரும் காஸ் பவர் 1 பெருக்குனா காஸ் கியூப் தீட்டா. இங்கே மைனஸ் 1 4 4 காஸ் கியூப் தீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகே மைனஸ் இங்கே கீழே போகிறோம் சாமி. மைனஸ் ஆஃப் இது அதேமாரி பெருக்கணும். இது ஒரே உறுப்பு தான் இருக்குது. 3 2 6 சைனையும் பெருக்குன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இங்கே என்ன இருக்குது காஸ் தீட்டா மைனஸ் இதே பெருக்கணும். 4 2 8 சைன் கியூபு சைன் பவர் 1னா வரும் சைன் பவர் 4 தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. குறிய மாத்திரம் 8 இன்ட்டு காஸ் பவர் 5 தீட்டா மைனஸ் 6 இன்ட்டு காஸ் கியூப் தீட்டா மைனஸ் 4 இன்ட்டு காஸ் கியூப் தீட்டா ப்ளஸ் 3 இன்ட்டு காஸ் தீட்டா. இது ஒத்த உறுப்புகள் தான் கூட்டிகிட்டு இருக்கலாம், பரவாயில்ல. உள்ளே எடுத்து போயிருக்குன்னா அங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, அப்போ நான் வரும் மைனஸ் 6 இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் இருந்துச்சுன்னா குறிய மாற்றினா ப்ளஸ் 8 இன்ட்டு சைன் பவர் 4 தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. அடுத்த ஸ்டெப்புமா இந்த ஒத்த உறுப்புகள் ஒன்றா சேர்த்து விட்டுறேன். இப்போ இதுக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் வடிவத்தில் எழுத போகிறோம், இதையும் காஸ் ஸ்கொயர் வடிவத்தில் எழுதணும். அப்போ என்ன பண்ணலாம், சைன் ஸ்கொயர் இந்த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா. 2 4ன்னு வந்துடும். அப்போ சைன் ஸ்கொயர்னா எழுதலாம் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர். ஏன் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இந்த இதில் எழுதணும்னா சைன் ஸ்கொயர்னா எழுதலாம் 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தானே பக்கம் போச்சுன்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு எழுதணும். இப்போ இங்கே போட்டுக்கலாம் 8 இன்ட்டு காஸ் பவர் 5 தீட்டா மைனஸ் இதுவும் காஸ் கியூபு இதுவும் காஸ் கியூபு. எக்ஸையும் கூட்டினா எக்ஸ் தான் கிடைக்கும். மைனஸ் 6 மைனஸ் 4 கூட்டினா மைனஸ் 10 இன்ட்டு காஸ் கியூப் தீட்டா ப்ளஸ் 3 இன்ட்டு காஸ் தீட்டா. இங்கே மைனஸ் 6 இன்ட்டு சைன் ஸ்கொயர் என்ன எழுதலாம் சாமி, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் 8 இன்ட்டு சைன் ஸ்கொயர் என்ன எழுதலாம் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகே இன்ட்டு காஸ் தீட்டா. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் இப்போ முடிக்கணும். 8 இன்ட்டு காஸ் பவர் 5 தீட்டா மைனஸ் 10 இன்ட்டு காஸ் கியூப் தீட்டா ப்ளஸ் 3 இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் உள்ள எடுத்து பிரிக்கலாம். இந்த ஒரு காஸ் தீட்டாவை எடுத்து பிரிக்கணும். ஓகே மைனஸ் 6 இன்ட்டு ஒரு காஸ் தீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு காஸ் தீட்டா அடுக்கு 1னா 6 இன்ட்டு காஸ் கியூப் தீட்டா. அடுத்தது ப்ளஸ் ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் எடுக்கணும் சாமி. ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ 8 இன்ட்டு 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் காஸ் பவர் 4 வருது. இப்போது 1 ஸ்கொயர் 1 காஸ் பவர் 4 தீட்டாவா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் 2 இன்ட்டு 2 காஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் தீட்டா. அடுத்தது இது அப்படியே தான் சாமி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு ஒத்த உறுப்புகளுக்கு பார்த்துங்க, ஏற்கனவே அங்கே இருந்துச்சுல்ல மைனஸ் 6 ப்ளஸ் 6ங்க. இதை எடுத்துகிட்டே போனீங்கன்னா இது இதுவும் கேன்சல் ஆகிருக்கும், நோ இஷ்யூஸ். இப்போது இது ஒரு மைனஸ் வந்து இது காஸ் கியூப் இது காஸ் கியூப், ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியானது சின்ன கழிச்சா பெரியனுடைய குறிப்போனால் மைனஸ் 4 காஸ் கியூப் தீட்டா. இதுவும் ஒத்த உறுப்புகள் தானே பாருங்கள். இது 3 காஸ் தீட்டா மைனஸ் 6 காஸ் தீட்டா. அப்போனா வரும் ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியனுடைய குறிப்போட்டால் மைனஸ் 3 இன்ட்டு காஸ் தீட்டா. இது முடிஞ்சிச்சு. ப்ளஸ் 8 காஸ் தீட்டா உள்ளே எடுத்து பெருக்கணும். ப்ளஸ் 8 இன்ட்டு 8 இங்கே 8 வரும், இங்கே 8 வரும். காஸ் தீட்டா உள்ளே எடுத்து பெருக்கணும். 8 இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ்
8 இன்ட்டு காசின் அடுக்கு 1 காசின் அடுக்கு 4 பெருக்குனா காசின் அடுக்கு 5 தீட்டா மைனஸ் 8 16 காசின் அடுக்கு 2 காசின் அடுக்கு 1 பெருக்குனா காசின் அடுக்கு 3 தீட்டா. இப்போ ஒத்த உறுப்புகள் யாராக பார்க்கலாம் சாமி. இந்த ஒரு 8 காஸ் பவர் 5. ஸோ 8 சேர்த்தா 16 இன்ட்டு எக்ஸ்னு வந்துச்சுன்னா எத்தனை முறை எக்ஸ் வந்தாலும் ஒரே முறை போடும். அப்போ காஸ் பவர் 5 தீட்டா. இது க்யூபு, இதுவும் க்யூபு. மைனஸ் 4 மைனஸ் 16 காஸ் க்யூப். அப்போ மைனஸ் 20 காஸ் க்யூப் தீட்டா. இதுவும் காசு, இதுவும் காசு. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய நோடு குறி போட்டால் ப்ளஸ் 5 காஸ் தீட்டா. ஏ வந்துச்சு. பாருங்கள் சாமி, நிரூபிச்சாச்சா பாருங்கள் செல்லம். முடிஞ்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு. அப்பாடி.